கணிதம் என்பது மிக முக்கியமான ஒரு பகுதி. எண்ணும் எழுத்தும் கண்ணின தகும் என்பது ஒரு வாக்கியம். அந்த கருத்து என்ன? எண்ணென்ப இனி எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. அதாவது எண்ணங்களுக்கு எவ்வளவு முக்கியம் என்றால் எழுத்துக்கள் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவுக்கு முக்கியம். ஆதி காலத்துல மனிதன் பேச தெரியாத காலத்துல சைகை மூலம் தங்கள் தொடர்பு கொண்டிருப்பான். ஒருத்தருக்கு ஒருத்தர் தகவல்களை சைகையாக வெளிப்படுத்தி இருப்பான். இப்ப சைகைண்டா இப்ப காட்டு வழியில போகிக்க மிருகங்களை வேட்டையாடுற போது மிருகங்களை வேட்டையாடுவதற்கு அவன் மற்றவனுக்கு குரல் கொடுத்து எச்சரிக்கை பண்ணாம சைகை மூலம் வாயில கைய வைத்து சத்தம் போடாது அங்க நிக்குது என்றெல்லாம் காட்டியிருப்பான். ஆனா அந்த சைகை முறைகள் காலப்போக்கில இப்படியான பேச்சு மொழியாக வந்தது. பேச்சு மொழியாக வந்த பிறகு அந்த பேச்சு எழுத்துக்களாக இருக்கின்ற போதும் சில கணிப்பீடுகள் கணிதம் அவசியமாய் இருந்தது. உதாரணத்துக்கு ஆதி காலத்துல பணம் இருக்கவில்லை. அப்ப பொருட்களை பண்டமாற்றாகத்தான் வாங்குவார்கள். ஒருவர் தன்னிடமுள்ள பொருளை இன்னொருவரை கொடுத்து அவரிடம் இன்னொரு பொருளை வாங்குவார். அப்புறம் பசுமாடு வளர்க்கிறவர் என்னோட அந்த காலங்கள்ல பசுக்களைத்தான் பெரும் செல்வமாக கருதப்பட்டது. ஏனென்றால் பசுவின் பால் தான் எப்படி கோழியின் முட்டையும் பசுவின் பாலும் முக்கியத்துவமோ இப்ப கூடி அதைத்தான் நாங்கள் முக்கியமா கருதுகிறோம். ஏன்னு சொன்னா அதுல சகல ஊட்டச்சத்துக்களும் இருக்குது. அப்ப அந்த நாள்ல இருந்தே பசு பாலின் பெருமதி எல்லாருக்கும் தெரியும். அப்ப பசுவை வளர்ப்பவர்கள் பசுவின் பாலை கொடுத்து வேளாண்மை அரிசி வேளாண்மை செய்கிறவர்கிட்ட போய் அரிசியை வாங்குவார்கள். அப்ப தினசரி பால் கொஞ்சம் கொஞ்சம் தான் கொடுக்க வேண்டும். என்னடா கதை பாலை ஒரே நாள்ல கொடுத்து பழுதடைகிற பால் மிக விரைவாக பழுதடையக்கூடிய பொருள். அப்ப அந்த பாலை கொடுக்க அவர்கள் என்ன செய்வார்கள்? ஒவ்வொரு நாளும் கொடுத்துட்டு வரைக்க வீட்டு சுவர்ல ஒரு கரியால கோடு போடுவார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அப்ப கணித அறிவு இருக்கே இல்லை. அப்ப ஒரு நாளைக்கு பால் கொடுத்தா ஒரு கோடு, 2ஆவது நாள் 2 கோடு, 3ஆவது நாள் 3 கோடு, 4ஆவது நாள் 4 கோடு. பிறகு இப்படியே கோடுகள் போட்டா கோடுகள் என்ன தெரியாதால 4 கோடுக்கு பிறகு ஒரு குறுக்கு கோடை போட்டு 5 என கணிப்பார்கள். அப்ப அதுக்கேற்ற மாதிரி அவர்களிடம் பொருட்களை பண்டமாற்றாக பெற்றார்கள். இது ஏன் சொல்றேன் என்றால் உங்களுக்கு எண்களின் அதாவது எண் என்பதின் முக்கியத்துவம் தெரியணும். எப்படி இந்த எண் வந்தது? இப்படியாக பரிணாம வளர்ச்சி அடைந்துதான் உரோமன் எண்கள் வந்தது. உரோமன் எண் உங்களுக்கு தெரியும், பரீட்சையிலும் கேட்கப்படுறது IBX. அதுக்கு பிறகு CLM என்று கணக்க இருக்கின்றது. உங்களுக்கு 20 வரையிலான உரோமன் எண் போதுமானது. அந்த உரோமன் எண்கள் கூடி காலப்போக்கில அதனுடைய பயன்பாடு இல்லாம போயிட்டு காரணம் என்னென்றால் இந்து அராபிய எண்கள் வந்த பின்பு இந்து அராபிய எண்கள்ல முக்கியத்துவம் என்றால் அது 10 மடங்குகளாக 10 கூறுகளாக இருக்கிறது ஆகும். இப்ப நாங்கள் இன்றைக்கு எண் விளக்கம் பற்றி பார்க்க போறோம். 2025ஆம் ஆண்டிலே நடந்த அரச பரீட்சை தாள்ல எண்களை பற்றி உங்களுக்கு கற்பிக்க போறேன். நான் இப்பொழுது பரீட்சைத்தாளை காண்பித்து அதில் உள்ள வினாக்களுக்கு எவ்வாறு நாங்கள் விடைகள் காண வேண்டும் என்ற விளக்கத்தை தருவதன் மூலம் உங்களுக்கு அந்த விளக்கத்தை தாரன் கவனிங்கோ. நான் இப்ப உங்களுக்கு 2வது பக்கத்தை காட்டுறேன். நான் 1வது பக்கம் கணித பகுதியில 1வது பக்கம்தான் நாங்க இப்ப கவனிக்க வேண்டியது. ஏனென்றால் அதில் தான் எண் விளக்கம் இருக்கின்றது. எண்களை விளங்கிக் கொள்ளுதல் சரிதான் கணித பகுதி. அதாவது வினாத்தாள் 2ல 15ல இருந்து கிட்டத்தட்ட
29 வரையில அல்லது 30 வரையில கணித பகுதி இருக்கும். அப்ப 15 அல்லது 16 வினாக்கள் கேட்கப்படும். அந்த 15 அல்லது 16 வினாக்களுக்கும் மொத்தம் 30 புள்ளிகள் அல்லது 29 புள்ளிகளாவது கிடைக்கும். அப்ப இந்த வினாத்தாள் 2ல 3ல் ஒரு பங்கு கிட்டத்தட்ட கணிதத்தை கிடைக்கிறது. வினாத்தாள் 1ல் 100க்கு 100 வீதமும், அதாவது 100க்கு 90 வீதமாவது கணித பகுதிக்கு முக்கியத்துவம் இருக்கின்றது. அப்ப எங்களுக்கு தெரியுது, எப்படி மொழிபிரித்தி தாய்மொழி அவசியமோ அதே மாதிரி கணித அறிவும் எங்களுக்கு நிறைந்த புள்ளிகளை பெறுவதற்கு மிக முக்கியமானது. இப்ப நாங்க இதுல 15வது கேள்வியை பார்க்கிறோம். பின்வரும் எண் சட்டத்தில் குறிப்பிடப்படும் எண்ணை எழுத்தில் எழுதுக. மிக கவனமாக பார்க்க வேண்டும். இங்கே தரப்படுகின்ற சொற்களுக்கு முக்கியத்துவம் இருக்கின்றது. எழுத்தில் எழுத வேண்டும். இதை அப்படியே பார்த்து இந்த எண் சட்டம் குறிப்பதை இலக்கங்கள் எழுதினால் அது தவறு. நீங்க என்ன செய்வீர்கள்? 1க்கள் 10க்கள் 100க்கள் 1000கள் என்று பார்த்து 1க்கள்ல எத்தனை கட்டைகள் இருக்கிறது என்று பார்ப்பீர்கள். 10க்கள்ல எத்தனை இருக்கின்றது, 100க்கள்ல எத்தனை இருக்கின்றது. பிறகு அதாவது எண்கள் தொடர்ச்சியாக வருகின்ற போது 1000கள் 4வது இடத்துல என்ன எண் பெறுகிறது என்று பார்ப்பீர்கள். இப்ப இங்க பாருங்க, நான் இப்ப சொல்லிக்கு உங்களுக்கு மற்ற தமிழ்ல எல்லாம் நாங்க சொற்களை எழுதுற போது இடமிருக்க விதமாகத்தான் சொல்றோம். அம்மா என்ற சொல்லி எழுதணும் என்றால் ஆனா இம்மன்னா மாவண்ணா என்று இடமிருந்த விதமாக சொல்றேன். ஆனா இந்த எண்களை சொல்ற போது பாருங்க, வடமிருந்த இடமாக சொல்றேன். முதல் 1க்களை சொன்னேன், பிற 10க்களை சொன்னேன், பிற 100க்களை சொன்னேன், பிற 1000களை சொன்னேன். இப்ப இந்த எண்ண இலக்கத்தில முதல்ல தவறாக எழுதுவோம், பிறகு சொற்கள்ல எழுத கற்றுக்கொள்வோம். அப்ப நாங்க இங்கே 1க்கள் இடத்துல எத்தனை கட்டைகள் இருக்குது என அல்லது மணிகள் இருக்கின்றது என்று பார்த்தால் 8 இருக்கின்றது. அப்ப நாங்க முதல் எழுதுறது இந்த இலக்கமாகத்தான் இருக்க வேண்டும். பிறகு 10க்கள் இடத்துல எத்தனை இருக்கின்றது என்று பார்த்தால் 6 இருக்கின்றது. பிறகு இப்படி ஏதாவது பலமிருந்த இடமாக எழுதுறோம். பிறகு 100க்கள் இடத்துல எத்தனை இருக்குன்னா 0 என்று இருக்கு, ஒன்றுமில்லை. பிறகு 1000ல 3 இருக்கின்றது. அப்ப நாங்க இதை சொல்கின்ற போது சொற்களாக இங்கே இருந்து ஆரம்பிக்கிறோம். நல்லா கவனிக்கும். எண்களை எழுதும் போது பலமிருந்து இடமாகவும், அவற்றை வாசிக்கும் போது சொல்லும் போது இடமிருந்து பலமாகவும் சொல்லுதல் மிக முக்கியமானது. இப்ப உங்களுக்கு இந்த கருத்து புரிந்தால்தான் எண் விளக்கம் தெளிவாக விளங்கி இருக்கிறது என்பது விளங்கம். நாங்க சொற்கள்ல சொல்லுகின்ற போது, எழுத்துக்கள்ல எழுதுகின்ற போது எண்களை இடமிருந்து பலமாகத்தான் எழுதுகின்றோம். இப்ப பாருங்க, இதுல 3000 பிறகு 100க்கு ஒன்றுமில்லை. பிறகு 10க்கள் இடத்துக்கு வருகிறோம், 10 6 இருக்கின்றது. அப்ப அந்த 60ஐயும் 1க்கள் இடத்துல இருக்கிற 8ஐயும் சேர்த்து 2 சொற்களையும் சேர்த்து 68 என எழுதுகிறோம். அப்ப இங்க பாருங்க, சொற்கள் எழுதுற போது, எழுத்துக்கள் எழுதுற போது இடமிருந்து பலமாக, இது இடது பக்கம், இது வலது பக்கம். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? நாங்க எங்கட கைய வலது பக்கம் வைக்கிற பக்கம் வலது பக்கம், இடது கையை எங்கட கையை வைத்து பார்த்தால் அதுதான் இடது பக்கம். இது இடது கை, சாரி, இது இடது கை, இது வலது கை. அப்ப இடமிருந்து பலமாகத்தான் நாங்க சொற்களை, எழுத்துக்களை எழுதி சொற்களை உருவாக்கி இந்த எண்களை சொல்லுகின்றோம். ஆனால் எண்களை எழுதுற போது இதுல மிகுந்த கவனமாயிருங்கோ. ஏனென்றால் இந்த ஆரம்ப கருத்து எல்லாருக்கும் புரிந்துடணும். எண்களை எழுதுகின்ற போது
பலமிருந்து இடமாக எழுத பழகிக் கொள்ளுங்கள். ஆனா நாங்க இப்ப என்ன செய்கிறோம்? 34, 68, 123 இப்படி எழுதுறோம். இப்படித்தான் எண்களை எழுதுறோம். 1248 இப்படி எழுதுறோம். ஆனால் இப்ப நாங்கள் ஒரு 4 குலம் இருந்து 2வது 3வது 4வது நிலையில இப்படி எண்களை எழுதினாலும் இது தவறு. இப்படித்தான் நாங்கள் எழுதுறோம். எப்படி சொற்களை உச்சரிக்கிறோமோ அந்த வகையில எண்களை எழுதுறோம். ஆனா தவறு. ஏன் தவறு? இப்ப 34ஓட 68 கூட்டினால் ஒரு பிழையும் இல்லை. அது ஒன்றுக்கள் இடத்துல ஒன்றை கூட்டுறோம், மீதி வந்தால் மீதியை கொண்டு வந்து 10 இடத்த கூட்டுறோம், அதுக்கு மீதி வந்தால் 100 இடத்துக்கு கொண்டு செல்கின்றோம். அதாவது கொண்டு செல்லுதலுடன் கூட்டல். ஆனால் இதுல ஈரிலக்கத்தையும் மூவிலக்கத்தையும் கூட்டி பாருங்க. 34ஓட இதுல 412 கூட்டி பார்ப்போம். 34 சக 412 இப்படி கூட்டினால் அது தவறு. ஏன்? ஒன்றுக்கள் இடத்துல 1 வரணும், 100 இடத்துல 100 வரணும். இப்ப இதை கூட்டு போமா இருந்தால் இப்படியே கூட்டினால் இங்க ஒரு எண்ணும் இல்லை, அப்ப இது இல்லை என்ற உடனே 2, 2 கூட்டினோம் என்றால் 5, பிறகு இதை கூட்டினால் 7. பாருங்க, நாங்கள் இந்த கூட்டலை செய்கிற போது கூடி வலமிருந்து இடமாகத்தானே செய்கிறோம். ஏன் இடமிருந்து வலமாக செய்யவில்லை? வலமிருந்து இடமாக செய்தால் அங்கு ஒன்றுக்கள் இடத்துல 9 வரையிலான் போடலாம். இந்திய அராபிய எண்ணில 9 வரையிலான் போடலாம். அப்ப 9க்கு மேற்பட்டதை மற்ற 10கள் எடுத்து கொண்டு வரலாம். ஏன்னா 9க்கு அடுத்த 10. அதே மாதிரி 10கள் இடத்துலையும் 9 கட்டை தான் போடலாம். அப்ப 9 இலக்கம் தான் போடலாம். அப்ப 90. அதுக்கு மேற்பட்டதை 100க்கு கொண்டு வந்து விட வேணும். ஆகவே நாங்க வலமிருந்து இடமாகத்தான் எண்களை எழுத வேணும், கூட்ட வேணும், கழிக்க வேணும், பெருக்க வேணும். ஆனால் வகுத்தல் மட்டும்தான் இடமிருந்து வலமாக செய்வோம். அதை பற்றி நான் பின்பு சொல்லித் தருகின்றேன். அப்ப ஏன் அப்படி செய்கிறோம் என்றால், கூட்டுகின்ற போது கொண்டு செல்ல வேண்டி ஏற்பட்டால் அடுத்த எண்ணுக்கு, அதாவது ஒன்றுக்களை கூட்டிக்க ஒன்றுக்கொள்ள 9க்கு மேல வந்துவிட்டால் அதை கொண்டு செல்வதற்கு 10கள் இடத்துக்கு போறதுக்கு நாங்க பலமிருந்து இடமாகத்தான் கூட்ட வேண்டும். அதே மாதிரி கழித்தலுக்கு ஒன்றுக்களை கழிப்பதற்கு மேலெண்ணில இருந்து கீழெண்ண கழிப்பதற்கு ஒன்றுக்கள் இடத்துல இருக்கிற இலக்கம் சிறியதாக இருந்தால் பக்கத்தில இருந்து கடன் எடுத்து கொண்டு வருதல், அல்லது அந்த எண்ணில இருந்து ஒன்றை கொண்டு வந்து இங்க சேர்ப்பதற்காக நாங்க பலமிருந்து இடமாக செய்கின்றோம். அதே மாதிரி பெருக்கலும், பெருக்கிறது என்பது முதல் ஒன்றுக்கள் இடத்தை பெருக்கிறது, ஒன்றுக்கள் இடத்தால நெடும் பெருக்கல் இருக்கின்றது. அல்லது ஒரு இலக்கத்தை மட்டும் வைத்துக் கொள்வோம். ஒரு இலக்கம் என்றால் முதல் ஒன்றுக்கள் இடத்தை என்ன பெருக்கிறது, அதுல பெருக்கிறது 10க்களாக இருந்தால் அந்த 10க்கள் எடுத்து எண்ணெய் அங்க 10க்கள் எடுத்து கொண்டு போய் அங்கேயும் பெருக்கி அதோட சேர்த்து கூட்டித்தான் போடுகின்றோம். அப்ப நாங்கள் கூட்டல், கழித்தல், பெருக்கல் ஆகிய 3ம் வலமிருந்து இடமாக செய்கின்றோம். அதாவது கூட்டல், கழித்தல், பெருக்கல். இதுல உங்களுக்கு மிக முக்கிய தேவை என்னென்றால், இந்த கூட்டல் கழித்தல் என்பது ரெண்டும் ஒரே வகையான செயற்பாடு. சாரி கூட்டல் கழித்தல் அல்ல, எதிரான செயற்பாடு. கூட்டலுக்கு எதிரானது கழித்தல், ஒரே வகை செயற்பாடு அல்ல. கூட்டலுக்கு எதிரானது கழித்தல். ஆனா கூட்டலோட தொடர்புடைய செயல் பெருக்கல். ஏன் பெருக்கல் என்றால் மீள மீள கூட்டுதல். ஒரு எண்ணை மீள மீள கூட்டினால் அது பெருக்கல். கழித்தலோடு தொடர்புடையது வகுத்தல். ஒரு எண்ணை மீள மீள கழித்தால் அது வகுத்தல். ஒரு எண்ணை மீள மீள கூட்டினால் பெருக்கல், ஒரு எண்ணை மீள மீள கழித்தால் வகுத்தல். அப்ப இதுதான் அந்த எண்களுக்கு இடையில உள்ள தொடர்பு. அப்ப நாங்கள் பார்த்தோம், இந்த 3 வகையானது கூட்டல், கழித்தல், பெருக்கல் என்பது வலமிருந்து இடமாகவும்
வகுத்தல் என்பது மாத்திரம்தான் இடமிருந்து வலமாகவும் எழுதுதல் செய்தல் முக்கியம். கணிப்புகளை செய்கிறது மிக முக்கியமானது. இனி நான் உங்களுக்கு முக்கியமான விடயத்தை சொல்றேன் பாருங்க. ஏன் நாங்கள் இடமிருந்து வலமாகத்தானே சொல்றோம்? 1324, 122, 86 என்பது ஏன் இப்படி எழுதினா தவறு என்பது உங்களுக்கு விளங்கும். இப்ப கூட்டுகின்ற போது நாங்கள் ஒன்றுக்களுக்கு நேர 10களை 10கள் 100களுக்கு நேர கூட்டுவதுதான் சரி. அப்படி இல்லாம கூட்டினாலோ கழித்தாலோ பெருக்கினாலோ தவறு வரும். அது மட்டுமல்ல, ஒரு வங்கி பத்திரம் இருக்குது, பேங்கில போறீங்க, நீங்க பேங்கில பாக்குறீர்கள், இப்படி எல்லாம் போம் இருக்கின்றது. அதுல 500 ரூபாய் தாள் என்றால் எத்தனை 500 ரூபாய் தாள் என்று அதை எழுத வேணும். மற்ற 100 ரூபாய் குத்திகள் தாள்கள் எத்தனை என்றது அதில் எத்தனை. நான் இப்ப 3 என்று எழுதுறேன், இதே 3 என்று எழுதுறேன். 50 ரூபாய் எத்தனை என்றால் அதையும் 3 என்று எழுதுறேன். சரியா? மற்றது 20 ரூபாய் தாள்கள் 2 என்று எழுதுறேன். 10 ரூபாய் தாள்கள் அது இல்ல, 10 ரூபாய் குத்தி சரி. இந்த அளவையும் நாங்கள் இப்ப வங்கியில பணமைப்பு செய்ய போறோம். அப்ப 500 ரூபாய் படி 3 என்றால் 1500 இப்படி எழுதி போட்டு, 100 ரூபாய் படி 3 300 இப்படி எழுதி போட்டு, 50 படி 3 150 இப்படி எழுதிட்டு, 20 படி 2 40 இப்படி எழுதி போட்டு, இதை நாங்கள் இப்படியே கூட்டி இங்க போட்டால் இது தவறுதானே. இங்கால இடம் இருக்கும், இங்கால பூச்சியத்தை சேர்த்து விட்டா அது ஏதோ பெரிய வருமானமா வந்துடும். அப்ப இந்த மாதிரி எண்களை எழுதுவது தவறு. நாங்க வாசிக்கிறோம் சொற்களை, அவ்வாறுதான் எண்களை இடுகின்ற போது பலமிருந்து இடமாக இடுதல் வேண்டும் என்ற ஆரம்ப கருத்தை புரிந்து கொள்ளுங்கள். சில பிள்ளைகள் அதாவது நான் கடந்த வாரத்துல காணொலிகள் அனுப்புற போது பிள்ளைகள்ல பார்த்தேன், புத்தகங்கள்ல இருக்கிற அத்தனையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளாதீர்கள். சில அறிவு குறைந்தவர்கள் புத்தகம் செய்கிறார்கள், அவர்கள் எழுத்துப்புல விடுகின்றார்கள், சொற்புல விடுகின்றார்கள். அப்ப நாங்கள் அதிலே எங்களுக்கு தவறு இருக்கான்றது எங்களை அனுபவத்தை கொண்டு அறிந்து அகராதிகள் தமிழ் சொற்களை பொறுத்தவரையில் அகராதிகளை எடுத்து பார்க்க வேண்டும், ஆய்வு செய்யணும், தேட வேணும், தேடித்தான் கண்டுபிடிக்கணும். இல்லாவிட்டே தவறு. ஏனென்றால் நேற்று வகுப்புல பார்த்தேன்னு ஒரு பிள்ளை அது இந்த காணொலி அனுப்புறதன் மூலம்தான் அதை கண்டுபிடிக்கக்கூடியதா இருக்குது. அது தவறு என்னத்தை சுட்டி காட்டுறேன் என்று சொன்னால் நீங்கள் கவனமாக இருக்கணும் உங்களோட படிப்பிலே என்பதற்கு. அது அந்த பிள்ளை கள்ளங்கபடம் என்பதற்கு, கள்ளம் கபடம் என்பதற்கு எங்க ஒரு பயிற்சி புத்தகத்தில் அப்படியே இருக்கு, அதே எடுத்து காட்டுது. மனத்தெளிவு, தெளிவான மனம் என எழுதியிருக்கு. தெளிவான மனம், பிழையான கருத்து, முட்டாள்தனமான கருத்து. பாருங்க, இந்த சொல்லி எழுதினவருக்கு சரி, அதான் டைப் செட்டிங்ல சில வேளை தவறு வந்திருக்கலாம். ஏனென்றால் சில இடங்கள்ல இப்ப முந்தின மாதிரி இல்லை, எழுத்துக்கோள் இல்லை, இப்ப டைப் செட்டிங் செய்கிறது ஒன்று பாய்ந்தாங்கால இங்கால முன்னுக்கு வரலாம். அதை தவறு, அதை ஒன்றும் ஏற்றுக்கோ மன்னிக்கலாம். காரணம் என்றால் இப்ப கலியுகத்துல எல்லாம் வேகமா போக சில தவறு வரலாம். ஆனால் இந்த சொல்ல வாசிக்கின்ற போது அந்த வாசிக்கிற பெற்றோருக்கு அது பிள்ளை என்றது புரியவில்லை. அது மிக கேவலம் தான், அவ்வளவுக்கு அறிவில்லை. கள்ளம் என்றால் களவு, கபடம் என்றால் பொய்யான சிந்தனை. அப்ப ரெண்டும் சேர்ந்து கள்ளம் கபடம் தெளிவான மனமாக இருக்க முடியுமா? அப்ப கள்ளம் என்றது களவு, கபடம் என்றது துரோகம். அப்ப ஆனா கள்ளங்கபடம் அற்றவர் என்றால் அது திருகுதாளங்கள் கெட்ட புத்திகள் அற்றவர் என்றத கருதம், இல்லாதவர். கள்ளங்கபடம் நிறைந்தவர் என்றால் கெட்ட புத்திகள் நிறைந்தவர் என்பதுதானே கருத்து. அப்ப இவ்வகையிலே பிள்ளைகள் அறியாமையிலே இருக்கக்கூடாது என்பதை நான் மிகவும் மன்றாட்டமாக கேட்டுக்கொள்கிறேன். காரணம் என்னென்றால் எங்களோட தாய்மொழியை கேவலப்படுத்தி போடக்கூடாது. எப்படி தாய் எங்களுக்கு முக்கியமோ அதே மாதிரி தாய்மொழியும் முக்கியம். தாய்மொழியை நாங்க பேண வேணும், தாய் நாட்டை காப்பாற்ற வேணும்.
அப்பதான் நாங்கள் சீராக வாழலாம். சரி பிள்ளைகள், இப்ப நாங்கள் இந்த எண் சட்டத்தை பூர்த்தி செய்ய முயற்சி செய்வோம். இப்ப இதுல உள்ள எண்களை ஒன்றுக்களை முதல் வாசிக்கிறேன், பத்துக்களை அடுத்ததாக வாசிக்கிறேன், அடுத்த நூறுக்களை பார்க்கிறேன், ஆயிரங்களை பார்க்கிறேன். ஆனா எழுதும் போது நாங்க என்ன செய்கிறோம்? இங்க இருந்து பலம் இருந்து இடமிருந்து பலமாகத்தான் ஆரம்பிக்கிறோம். அப்படி எழுதுகின்ற போது கூடி நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கோ. ஒன்றுக்கள் பத்துக்களை சேர்த்து ஒரு சொல்லாகவும் சொற்புணர்ச்சி செய்து, நூறுக்களை தனியாகவும், ஆயிரம் பத்தாயிரங்கள் இருக்குமாயிருந்தால் அதையும் சேர்த்துத்தான் சொற்களாக நாங்க அந்த எண்களை விரித்து எழுத வேண்டும். இப்ப இதுல ஆயிரம் பத்தாயிரத்தின் இல்லாதபடியால் ஆயிரத்தின் இடத்துல 3000 இருக்கிறபடியால் 3000 அல்லது 3000 நல்லா கவனிங்கோ. நூறுக்கள் இடத்துல ஒன்றுமில்லை, அப்பதான் அதுக்கு போட தேவையில்லை. பத்துக்கள் இடத்துல 6 இருக்கின்றது, ஒன்றுக்கள் இடத்துல 8 இருக்கின்றது. அப்ப அது ரெண்டையும் சேர்த்து எழுத வேண்டும். நான் இப்ப ஒன்றுக்களையும் பத்துக்களையும் சேர்க்க வேண்டும், நூறுக்களை தனியே சொல்ல வேண்டும், சொற்களை எழுதுற போதும். ஆயிரங்களையும் பத்தாயிரங்கள் இருந்தால் அது ரெண்டையும் சேர்க்க வேண்டும், ஆயிரங்களையும் பத்தாயிரங்களையும் சேர்க்க வேண்டும். அப்ப இது ஒன்றுக்களையும் பத்துக்களையும் சேர்த்தால் 68 என எழுதல் வேண்டும். அது 68 என்று எழுதினா தவறு. ஏனென்றால் இது 60 தான், 60 ஒன்றுக்களை தனிய 8 என்றா 68 என்று எழுதினால் உண்மையிலே தவறு. 68 என்றுதான் எழுத வேண்டும். 68 என்று எழுதுவது தவறு. நீங்க மிகுந்த கருத்துல கொள்ளுங்க. அதாவது ஒன்றுக்கள் பத்துக்களை சேர்த்து எழுத வேண்டும். ஒன்றுக்கள் பத்துக்களை சேர்த்து சொற்களை புணர்ச்சி செய்து எழுத வேண்டும். நூறுக்களை தனியே எழுதுங்கோ. ஆயிரங்கள் பத்தாயிரங்கள் இருந்தால் அவற்றையும் சேர்த்து எழுதுங்கோ சொற்களை எழுதுகின்ற போதோ. ஆனா அது இடமிருந்து பலமாகத்தான் சொற்களை எழுத வேண்டும். அதை எங்கேயாவது இலக்கங்கள்ல பிரயோகிக்கிற போது நாங்கள் பலமிருந்து இடமாக பிரயோகிக்க வேண்டும். அடுத்த இந்த எண் விளக்கத்தில முதலாவது எண் சட்டகத்திலேயே நான் விரிவான விளக்கம் தர காரணம் என்னென்றால் உங்களுக்கு எண் தெளிவாக இருக்க வேண்டும். எண்ணம் அழுத்தம் கண்ணென தகும். எப்படி எங்களுக்கு கண் மிக முக்கியமோ, இந்த உலகத்தை பார்க்கறதுக்கு கண்ணாலதான் பார்க்கிறோம். அவ கண்ணங்களே முக்கியத்துவம் தானே. அப்ப அதே அந்த முக்கியத்துவம் போல இந்த எண்ணம் எங்களுக்கு முக்கியம், எழுத்தும் முக்கியம். சரி, அடுத்து இந்த எண்களுக்கு இடையில ஒன்றுக்கள் பத்துக்கள் நூறுக்கள் இடையில இப்படியாக நாங்கள் வலது பக்கம் இருந்து இடது பக்கம் வரைக்கல எண்கள் 10 மடங்குகளாக பெருகுகின்றது. உங்களுக்கு தெரியுது இதுல, அதாவது இப்படியான ஒன்று இருந்தால் அது 1 3 பத்துக்கள் இடத்துல இருந்தால் இது 3 10 30 ஆயிடுச்சு. அப்ப 10 மடங்கு கூடிடுச்சு. இதை விட இந்த எண் 10 மடங்கு கூடி இருக்கு. இது 3, இது 30. அடுத்து என்றால் 300. அப்ப எங்களுக்கு இந்த 333 விரித்து எழுத சொன்னால் 3 100 சக 30 சக 3. அப்ப இது 300. இங்க இருந்து நாங்கள் விரித்து எழுதுகின்றோம் இடமிருந்து பலமாக. அப்ப எண்களை விரித்து எழுதுகின்ற போது இப்படி எழுதின 3 சக 30 சக 300 என்பது இலக்கங்கள் எழுதப்படுகின்றது. அப்ப நாங்கள் எண்களை விளங்கிக் கொண்டு பயிற்சிகளை செய்ய வேண்டும் என்பதை மிக முக்கியமாக கருத்தில் கொள்ளுங்கள்.